ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. சென்னை ஐஐடியில் இடம் பிடித்த முதல் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் கருமாந்துறை பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் அகில இந்திய அளவில் 417வது இடத்தை பிடித்தார். இதைத் தொடர்ந்து ராஜேஸ்வரிக்கு சென்னை ஐஐடியில் சேர இடம் கிடைத்தது. இந்நிலையில் மாணவி ராஜேஸ்வரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் தந்தையை இழந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கியிருக்கும் அரசு உறைவிடப் பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு என் சல்யூட் என்று கூறியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தனது வாழ்த்துச் செய்தியில் மாணவியின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அவரின் கல்வி செலவை தமிழ்நாடு அரசே ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பெற்றோரை இழந்த இளைஞரிடம் இருந்து 2 கார்களை மோசடி செய்துள்ளதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலக குறை தீர்ப்பு நிகழ்வில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேல அனுப்பானடி டிஎன்ஹெச்பி காலனியில் ஆண்டவர் குருகுலம் நடத்தி வந்த சித்த மருத்துவர் முத்துராஜா, அவரது மனைவி ஆகியோர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் மூத்த மகன் 19 வயதான முத்து கணேஷ் தந்தையின் சொத்துக்களை நிர்வகித்து வருகிறார். அவரிடம் அறிமுகமான இளங்கோ என்பவர் முத்து கணேஷின் தந்தை வைத்திருந்த பென்ஸ் காரை சர்வீஸ் செய்து தருவதாக எடுத்துச் சென்றவர் 2 ஆண்டுகளாகியும் திருப்பு தரவில்லை. அதேபோல் இனோவா கார் ஒன்றை இளங்கோவனின் நண்பரான விரகனூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் சுற்றுலா செல்வதாக வாங்கிச் சென்றவர் போலி ஆவணங்களை கொண்டு மோசடியாக தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்ததால் அவர்கள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக கூறி முத்து கணேஷ் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டுக்கு பின் BS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த 2017ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட BS4 வாகனங்கள் 2020 ஏப்ரல் மாதத்திற்கு பின் தடை செய்யப்பட்டது. அதன் பின்னும் சென்னையில் 357 BS4 ரக வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இது குறித்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து இணை ஆணையரின் புகாரின் அடிப்படையில் முன்னாள் RTO ஒப்பந்த ஊழியர், வாகன விற்பனையாளர் மற்றும் மோசடியில் உடந்தையாக இருந்த RTO அலுவலர்கள் மீதும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அரசு மருத்துவமனையில் பழுதடைந்த கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் நோயாளிகளை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பெண் உள்நோயாளிகள் தங்கியிருக்கும் பழமையான கட்டடத்தில் ஆங்காங்கே மேற்கூரை பெயர்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் கட்டடத்தின் மேற்கூரையை சீரமைக்க தற்போது கோரிக்கை வலுத்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த தென்காசி தொகுதி MP ராணி ஸ்ரீகுமார் மருத்துவமனையை ஆய்வு செய்து மேற்கூரையை சரி செய்ய மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பிரேமலதாவிடம் அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினரின் மகள் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பாஜக MLA சரஸ்வதியின் மகளும் அதிமுக அம்மா பேரவை மாநில செயலாளர் ஆற்றல் அசோக்குமாரின் மனைவியுமான கருணாம்பிகா உடல்நலக் குறைவு காரணமாக கோவை மருத்துவமனையில் புதன்கிழமை உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சோழங்காபாளையத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இந்த சூழலில் அங்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருணாம்பிகையின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து தப்பிச் சென்ற கொள்ளையனை போலீசார் ட்ரோன் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர். தம்பிகானி பள்ளி சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக சென்ற கர்நாடக பதிவு எண் கொண்ட காரை தடுத்து நிறுத்தினர்.
அப்போது காரில் இருந்த நபர்கள் போலீஸ் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்தனர். இதையடுத்து காரில் இருப்பவர்கள் கொள்ளையர்கள் என்பதை அறிந்து கொண்ட போலீசார் உடனடியாக அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தினர். இதில் கார் ஓட்டுநர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் தப்பிச் சென்றார். இந்நிலையில் சற்று தூரம் சென்ற பின் காரை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து கொள்ளையர்கள் வனப்பகுதிக்குள் தப்பி ஓடினர். இதற்கிடையில் ட்ரோன் மூலம் கொள்ளையர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் நாளை சென்னையில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் திமுக வேட்பாளர்கள் வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கமல்ஹாசன் ஆகிய 4 பேரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று தகவல் கூறுகிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. கடந்த 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இது குறித்த அறிவிப்பில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் காலை 10:30 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடி ரூபாய் கடனை 30% வட்டியுடன் நடிகர் விஷால் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சினிமா ஃபைனான்சியர் அன்பு செழியனின் கோபுரம் ஃபில்ம்ஸ் நிறுவனத்திடம் நடிகர் விஷால் தனது விஷால் ஃபில்ம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகையை திருப்பிச் செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமையை லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. இதனை மீறி படங்களை வெளியிட்டதாகவும் பணத்தை திருப்பி செலுத்தவும் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் வழக்கு தொடுத்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பி.டி. ஆஷா லைகா நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்கவும், வழக்கு செலவு தொகையையும் விஷால் தரப்பே வழங்கவும் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார். காயிதே மில்லத்தின் சேவைகளை நினைவு கூர்ந்து போற்றி மகிழ்வோம் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், தமிழ் மண்ணில் நல்லிணத்திற்காக தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தலைவர் காயிதே மில்லத் என அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். சமூக ஒற்றுமைக்காக நேர்மையான, தூய்மையான பாதையில் பயணித்த காயிதே மில்லத்தின் பிறந்த நாளில் அவரது சேவைகளை நினைவு கூர்ந்து போற்றி மகிழ்வோம் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 3 ரயில் பெட்டிகள் கொண்ட 32 மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ஆல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்திற்கு 1538 கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் ஆல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் இடையே கையெழுத்தாகியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் முதல் மெட்ரோ ரயில் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒப்படைக்கப்படும் என்றும், தொடர்ந்து 14 மாதங்களுக்கு கடுமையான பாதைகள் மற்றும் ஓட்டுநர் இல்லாத ரயில் இயக்கத்திற்கான சோதனைகள் நடத்தப்படும். பின்னர் மீதமுள்ள அனைத்து மெட்ரோ ரயில்களும் செப்டம்பர் 2027 முதல் மே 2028 வரையிலான காலகட்டத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் 12ஆம் வகுப்பு மாணவன் உள்பட 3 பேரை வெட்டிய 2 கைது செய்யப்பட்டனர்.
மயிலாப்பூரைச் சேர்ந்த சூர்யா, கவியரசு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவன் ஆகியோர் ஆந்திராவுக்கு சென்றனர். அப்போது இவர்களுக்கும் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த மைத்ரன், ஹரிஷ் ஆகியோருக்கும் தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த இளைஞர்கள் தனது கூட்டாளிகளுடன் வந்து சூர்யா, கவியரசு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவன் ஆகியோரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 17 வயது சிறுவன் உள்பட 2 வரை கைது செய்தனர். மேலும் சிலரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.